ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு மிளகு ரசம். இது சாதத்து கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது பொரியல் கூட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க இந்த மிளகு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கோங்க. இது கூட அடுத்ததாக மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்திட்டு இது கூட பூண்டு ஒரு 10 பல் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 4 வரமிளகா சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கொரகொரப்பாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி கூட இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சதை இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது கூட உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி புளிப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த கடாய் நல்லா சுடுறதுக்கப்புறம் எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கடுகு, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எல்லாத்தையும் இது கூட சேர்த்திருங்க. இப்போ எல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா நுர கட்டுற அளவுக்கு வரட்டும். கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர கட்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நறுக்கி சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். நல்லா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது சாதத்து கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.